சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்க கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. என்னடா இது ஜோசியக்காரன் பயங்காட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. மாதத்தோட பிற்பகுதியில நடக்க இருக்கிற சூரிய பகவானோட பெயர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கட்டாயமா ஏற்படுத்தும். ஆனா மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றங்களை அடையக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதாவது நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு அதிபதி பாவக்கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ இல்லாம முழு சுபத்துவத்தோட இருக்காரு அப்படின்னா மத்த எந்த கிரகங்கள் சரியில்லாம இருந்தாலும் சரி உங்களால ஓரளவுக்கு உங்க வாழ்க்கையை சிறப்பா அமைச்சிக்க முடியும். அந்த அளவுக்கான மன உறுதியையும் ஒரு சில வாய்ப்புகளையும் உங்க ராசிக்கு அதிபதி ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் ராசிநாதன் முழுமையா பலம் இழந்து போய் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுபத்துவம் பெற்று ரொம்ப சிறப்பான ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் முழுமையா கிடைக்காத மாதிரி ஒரு சில தடைகள் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். இந்த மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிச்சமே இல்லாம அடிச்சு நொறுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தா என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுப்பாரோ அதே மாதிரியான யோக பலன்களை உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் கட்டாயமா ஜாதகருக்கு கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது தொழில சரியான லாபமே கிடைக்கல, கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டியதா இருக்கு, இந்த தொழிலால தான் நான் கடனாளியா மாறி நிக்கிறேன், இந்த மாதிரி மன கஷ்டத்தோடையும் பண கஷ்டத்தோடையும் தொழிலை நடத்திட்டு வரீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க தொழில சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே போல ஒரு சில மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா தொடர்ச்சியான கடன் பிரச்சனைகளால நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வருவீங்க. இந்த மாதிரியான கடன் நெருக்கடிகள் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட அருளால முழுமையா விலகக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா ஒரு சில மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்குவாங்க, அதுக்கப்புறமா அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேறொரு பக்கம் கடன் வாங்கி கடன் அடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல இவங்களோட கடன் பிரச்சனை எப்பவுமே முடிவுக்கு வராது, ஏதாவது ஒரு வகையில தொடர்ச்சியா கடன்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தவிக்கிற மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல அந்த மாதிரியான கடன் நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பண வரவை அதிகப்படுத்துவார் அப்படிங்கறதால பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகளோ அல்லது கடன் சம்பந்தமான நெருக்கடிகளோ இல்லாத ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே போல ஒரு சில மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. காய்ச்சல் தலைவலியில ஆரம்பிச்சு ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் இவங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நோய்களோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிரடியான முன்னேற்றங்களை செவ்வாய் பகவான் கொடுக்க போறார். அதே போல இந்த பிப்ரவரி மாசத்துல செவ்வாய் பகவானோட இணைஞ்சி சூரியன் மற்றும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க. செவ்வாய் பகவான் ஏற்கனவே உச்சம் பெற்று வலுவான நிலைமையில இருக்கும் போது சூரியனும் புதனும் இணையறதால புதாதித்ய யோகம் வேற ஏற்படுது. இந்த புதாதித்ய யோகம் மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சொந்த தொழில் தொடங்குறது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, வருமானத்துக்காக புதிய முயற்சிகள்ல இறங்குறது, தந்தையோட ஆதரவு கிடைக்கிறது, அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகளை இந்த புதாதித்ய யோகம் இந்த பிப்ரவரி மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால தொழிலாளிகளா இருக்கக்கூடிய ஒரு சில மேஷராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல முதலாளிகளா மாறி நிக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான யோகங்களை இந்த பிப்ரவரி மாசத்துல மேஷராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாசத்தோட தொடக்கத்துல பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியிலையும் சஞ்சாரம் பண்றார்.
அப்படி பார்க்கும்போது சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறத விட பாக்கிய ஸ்தானத்துல இருக்கும்போது எண்ணற்ற யோக பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு வாரி வழங்குவார். அதுலயும் முக்கியமா மேஷராசிக்கு கடத்திரக்காரகனா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே மேஷராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில எண்ணற்ற சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது மனக்கசப்புகளோட இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஏதாவது தொடர்ச்சியா சண்டை சச்சரவுகளோட இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த பிப்ரவரி மாசத்துல சுக்கிர பகவான் அருளால அந்த மாதிரியான மனக்கசப்புகள் முழுமையா விலகும். அதே போல ஒரு சில மேஷராசிக்காரங்க சொந்த கால்ல நிக்கணும், சொந்தமா தொழில் செய்யணும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே சமயம் உங்களோட முயற்சிக்கு எந்த விதமான ஆதரவோ அல்லது உதவிகளோ எந்த வகையிலுமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை மூலமா பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் உங்களோட வாழ்க்கை துணை மூலமாவே தொழில்களை அமைச்சுக்கிறதுக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க 7 சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா விலகி லாப சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த லாப சனி எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னும், எதிர்பார்க்காத பண வரவை கொடுக்கும் அப்படின்னும் ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க எந்த தொழில இறங்கினாலும் உங்களுக்கு சிறப்பான லாபங்களும் அதி முக்கியமான வெற்றிகளும் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியிலேயே ஜென்ம குருவா சஞ்சாரம் பண்றார். குரு பகவான் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே சுப காரியங்களை தொடர்ச்சியா நடத்தி கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் மேஷ ராசிக்காரங்களோட திருமண தடைகளை முழுமையா உடைக்க போறார். ரொம்ப வருஷமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே அமையல, நிச்சயம் பண்ற அளவுக்கு வந்தாச்சு, ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு காரணத்தால தட்டி கழிச்சு போயிடுது. இந்த ஜென்மத்துல நமக்கு திருமணம் அப்படின்ற ஒண்ணு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவானோட அருளால திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. அதுலயும் முக்கியமா உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 5, 7, 9வது வீடுகளை நேரடியா பாக்குற காரணத்தால திருமண தடைகள் முழுமையா உடைய போகுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குரு அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதே போல ஒரு சில மேஷராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது ஒரு வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவானோட அருளால முழுமையா விலகும். இது கூடவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே சமயம் இந்த பிப்ரவரி மாசத்துல மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களே கிடைச்சாலும் மாதத்தோட பிற்பகுதி ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதால மேஷராசிக்காரங்க பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருந்து பயிற்சியாகி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த 2 கிரகங்களும் இணையிறது எந்த ராசிக்குமே அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானோட இணைவு ஒரு சில நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது உங்க ராசிக்கு 5வது வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 11வது வீட்டு அதிபதியான சனி பகவானோட இணைற காரணத்தால சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நெருக்கடிகளையும் ஒரு சில பிரச்சனைகளையும் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில மேஷராசிக்காரங்க சந்திப்பீங்க. அதுலயும் குறிப்பா சூரிய பகவான் தந்தை காரகன் அப்படிங்கறதால உங்க தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. இதனால மாதத்தோட பிற்பகுதியில சொந்த பந்தங்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் உங்க காதுகளுக்கு வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்க தட்டி கழிச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தேவையில்லாம தலையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பீங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டங்களை தாராளமா கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.